தலை மாசா இருக்காரு அதுல. ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட். ஓஜி சாங் சூப்பரா இருந்துச்சு. அதுல ஏகேன்னு ஆதிக்கு அந்த கத்துற அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படி இருந்துச்சு. அண்ட் இது ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட். ஆல்வேஸ் அஜித் கூட ஒரு ஆல் டைம் க்ரீன் ஒரு காம்போ தான் நினைக்கிறேன். அஜித்தும் சரி, விஜய்க்கும் சரி, த்ரிஷா வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆல் டைம் குட் காம்போ தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. படம் ஐமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பின்னிட்டா இருக்குதா இங்க பாருங்க. அது ஒரு பாட்டு ஒரு பழைய பாட்டு ஒரு சொல்லக்கூடாது, சொன்னா நல்லா இருக்காது. அல்டிமேட் டைரக்டர் வந்து ரசிச்சு ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு. பின்னிட்டார், சூப்பர், அல்டிமேட். படத்துல என்ன சொல்ல வரா கொஞ்சம் புரியுது, என்னன்னு ஃபினிஷிங் தெரியல. ஆதிக் ஃபேன் அப்படியே இதை கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு எல்லாமே. அண்ட் அந்த கோட் சூட்ல இருந்து அவர் அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி வர்றதுல இருந்து ஒவ்வொரு சீனுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த பாட்டு ஜிவியோட மியூசிக். எஸ்.ஜே. சூர்யா பத்தி சொல்லி ஆகணும். எஸ்.ஜே. சூர்யா பத்தி உங்களுக்கு தெரியும், நடிப்பு அரக்கன். ஸோ வந்து அதாவது அவரும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நீங்க இருக்கு பாக்கிறதுக்கு ஆக்ஷன் ஃபிலிமாவே இருக்கு. கேஜிஎஃப் மாதிரி எப்படி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். எப்பவுமே தன்னோட பொட்டான்சியலை மீறி ஒரு படம் பண்றவங்களே எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த படம் ஃபுல்லி ஆக்ஷன் வரும்போது கண்டிப்பா இது நல்லா. அஜித் அப்படின்ற அந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி ஏகேவே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுங்களா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேஜிஎஃப் மாதிரிலாம் இல்ல. லைக் அவரோட அந்த இப்போ விஜய்க்கு கோட் வந்துச்சுல்ல, ஸோ அதுல அவர் நடிச்ச ஒவ்வொரு படத்தோட சீனும் இந்த ரீமேக் ஆச்சு. அதே மாதிரிதான் இந்த படம் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருக்கு. பட் நான் வந்து தலையோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே நான் ஃபேன். எப்பவுமே ஒன்ஸ் நான் வரலாறுன்னு ஒரு ஃபிலிம் எங்க வீட்டுல தெரியாம காட்டும்போது அப்பவே நான் பாக்குறேன், என்னம்மா இப்படி நடிக்கிறாங்க அப்படிலாம் கேட்டிருந்தேன். தென் அப்ப வளர்ந்தும் வரலாறுன்ற ஃபிலிம் பார்க்கும்போது ஒரு மேன் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவா இருக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப நாளுக்கு படம் வந்து வேற மாதிரி படம் வந்து. அதுவும் அஜித்க்கு அந்த எனர்ஜெட்டிக்ன்ற விஷயம் ரொம்பவே, அவரோட லுக்குக்கும் சரி, அவரோட ஸ்வாக்கும் சரி, எப்பவுமே ரொம்பவே ஒரு மேன் ஸ்க்ரீனுக்கு வந்தாலும் எப்படி ரொம்பவே பிளாஸ்டா இருக்கும். சில பேருக்கு தான் அது அமையும், சூப்பர் ஸ்டாருக்கு அமையும், அஜித்க்கு அமையும் அது விஷயம். பிலாவோட சீன் அதுல ஒண்ணு இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. பின்னிட்டாப்ல வேற லெவல் பண்ணிட்டாரு. சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த ரோல், இந்த சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்க எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபேன் ஃபீஸ்ட் பண்ண தயங்குவாங்க. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இது கண்டிப்பா பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா ஒரு ஃபேன் ஃபீஸ்டா தான் இருக்கும்னு தெரியுது. முழுக்க ஆடியன்ஸ்க்கு மட்டுமே இந்த படம் நினைக்கிறேன். எவ்வளவு எதிர்பார்க்கறாங்களோ அந்த இது அப்படியே இதுல இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸ், இந்த விடாமுயற்சியில நம்ம கத்துறதுக்கான சீன் எதுவுமே இல்ல. ஏகே பார்த்து கத்துறதுக்கான சீன் அது எல்லாமே இந்த படத்துல இருக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல லாக் இருக்குங்களா? லாகிங்லாம் இல்ல, நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. படம் ஓடுறதுன்றதே ஒரு ஃபேக்கான ஒரு இல்யூஷன் தான். யாருக்கு எவ்வளவு படம் பிடிக்காம இருந்தாலும் சரி, அந்த படத்தை பிடிச்சிருக்கு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எப்பவுமே சில படம் வேஸ்டா போகாது. ஒன்ஸ் கண்டென்ட்டை லேக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா விடாமுயற்சி ரொம்ப பிடிச்சிருக்கும். தென் ஒரு ஃபேனா இருக்கவங்களுக்கு எப்பவுமே கண்டிப்பா குட் பேட் அக்லியும் பிடிக்கும்.